என் குருநாதர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜாமக்கோல் பிரசன்னத்தில் ஒரு திருமண பொருத்தத்தை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போறோம். ஒரு ஜாமக்கோல் பிரசன்னத்தில் திருமண பொருத்தத்தில் நம்ம எப்படி ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த பதிவுடைய ஒரு விளக்கம். அதாவது ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்கறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு, நிறைய விதிகள் இருக்கு. நட்சத்திர பொருத்தம் 11 பொருத்தம் பார்க்கணும். ஜாதகத்துல 2 பேருடைய ஜாதகத்தையும் கிரக ரீதியான பொருத்தங்களை பார்க்கணும். அதுல கயிறு பொருத்தம் வந்தா ஜாதக பொருத்தம் நல்லா இருக்குது, கயிறு பொருத்தம் இருந்தா பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நாகதோஷம் செவ்வாதோஷம் அதனால சில திருமணங்கள் தடையாகிறது, திருமணங்கள் நின்று போறது, அப்படி நிறைய இருக்கு. அதாவது ஜாதகத்துல பொருத்தம் பார்க்கறதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு. நிறைய பொருத்தத்துல சில முடிவுக்கே வர முடியாத சில ஜாதகங்கள்லாம் கூட இருக்கு. ஆனா அந்த ஜாமக்கோல் பிரசன்னத்துல 3 விதிமுறை தான் முக்கியமான விதிமுறை. உதயம், ஆருடம், கவிப்பு. இந்த 3 வச்சு மட்டுமே நம்ம பொருத்தத்துக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். முடிவுக்கு வருவதில் துல்லியமான முடிவாகவும் இருக்கும். ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறது பிறந்த நேரம் தவற வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு சரியான பிறந்த நேரம் தெரியல, ஒரு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள சொல்றாங்க. காலையில அதிகாலையில பிறந்த ஜாதகம், ஒரு கோழி கூவுற நேரத்துல பிறந்தாங்க, ஒரு கோயில் மணி அடிக்கிற நேரத்துல பிறந்தாங்க, அப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு பிறந்த நேரம் தவறுவதற்கு ஜாதகத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்துல நேரம் தவறுவதற்கு 99.99% வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய நேரத்துல தான் பிரசன்னம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தினுடைய முக்கிய விதிமுறைகள் என்ன அப்படின்னா, பொருத்தம் பார்ப்பதற்கு ஆண் பெண்ணுடைய ஜாதகம் அவசியம் இல்லை. ஜாதகம் இருந்தாலும் நம்ம ஒரு பக்கம் அதை வச்சுக்கலாம். ஜாதகம் இல்லைன்னாலும் இதுல ஒரு தெளிவான பொருத்தத்தை கண்டிப்பா சொல்ல முடியும். பொருத்தம் மட்டும் இல்லை, ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி அமையுதுங்கிறதையும் நம்ம இதுல சொல்ல முடியும். இதுல இந்த 11 பொருத்தம் 10 பொருத்தம் பார்க்கக்கூடிய குழப்பங்களோ பிரச்சனைகளோ பெருசா இல்லை. இதுக்கு நாகதோஷம் செவ்வாதோஷத்துங்கிற குழப்பங்களும் இல்லை. உங்க பிறந்த ஜாதகத்துல நாகதோஷம் செவ்வாதோஷமே இருந்தாலும் அதுலயும் இது காட்டும். ஜாமக்கோல் பிரசன்னத்திலையும் நாகதோஷம் இருக்கா செவ்வாதோஷம் இருக்குதாங்கிறதையும் காட்டும். அந்த தோஷத்தினுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறதையும் நம்ம ஜாமக்கோல் பிரசன்னத்தின் மூலம் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்துல பொருத்தம் பார்க்கறதுக்கு நம்ம கையாள வேண்டியது 3 விதி. ஒன்று உதயம், இன்னொன்று ஆருடம், இன்னொன்று கவிப்பு. இந்த 3 தான் நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது. அப்ப ஒரு உதயம் அப்படிங்கிறது ஒரு மணமகனை குறிக்கும். ஒரு ஆணை குறிப்பது உதயம். உதயம் அப்படிங்கிறது மணமகனை குறிக்கும். ஆருடம் அப்படிங்கிறது மணமகளை குறிக்கும். அதாவது ஆருடம் அப்படிங்கிறது என்னன்னா, 5 நிமிடத்திற்கு ஒரு ஆருடம் உண்டு. 1 மணி நேரத்தை 12 ராசிக்கும் பிரிச்சு ஒவ்வொரு ராசிக்கும் 5 நிமிஷத்துக்கு ஒரு ஆருடம் நகர்ந்துகிட்டே இருக்கும். உதயம் அப்படிங்கிறது 1 மணி நேரம் வரை ஒரு ராசியில் இருக்கும். ஆருடம் எப்படி 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நகருதோ அது மாதிரி கவிப்பும் 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை மாறும். ஆருடம் கிளாக் வைஸ்ல போகுதுன்னா கவிப்பு ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும். அப்போ உதயம் மணமகனை குறிக்கும், ஆருடம் மணமகளை குறிக்கும், பெண் வீட்டாரை பெண் வழி வர்க்கத்தை குறிக்கும். இந்த கவிப்பு அப்படிங்கிறது ஒரு மணமகனுக்கும் ஒரு மணமகளுக்கும் திருமணம் முன்னிருந்து செய்யக்கூடிய அந்த ஏற்பாட்டாளரை குறிக்கும். திருமண அமைப்பாளரை கூட சொல்லலாம். அல்லது திருமண அமைப்பாளர் இல்லை, அந்த திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய நபர் இருப்பார் இல்லையா, அந்த முக்கிய நபரை குறிக்கும். இந்த 3 தான் விதி. உதயம் மணமகனை குறிக்கும், ஆருடம் மணமகளை குறிக்கும், கவிப்பு இந்த ரெண்டு வீட்டாருக்கும், மணமகன் வீட்டுக்காருக்கும் மணமகள் வீட்டாருக்கும் இடையில் நின்று 2 பேரும் அறிமுகப்படுத்தி திருமணத்தை முன்னிருந்து செய்யக்கூடிய அந்த திருமண அமைப்பாளரை குறிக்கும். திருமண அமைப்பாளராக இருக்கலாம், அல்லது சொந்தத்தில் யாராவது ஒருத்தர் முன்னிருந்து அந்த திருமணத்தை செய்கிறாரு அப்படிங்கிற அந்த உறவா இருக்கலாம். அந்த திருமணம் நடப்பதற்கு யார் முக்கிய நபரோ அந்த நபரை கவிப்பு குறிக்கும். அப்போ உதயம், ஆருடம், கவிப்பு இந்த 3 வச்சு ஒரு திருமணத்துல நம்ம கட்டாயம் முடிவுக்கு வர முடியும்.
ஒரு ஜாதகத்துல பொருத்தமே இல்லை அப்படின்னாலும் இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் பொருத்தம் இருக்கா இல்லையாங்கிறதையும் தெளிவா சொல்லும். ஒரு மணமகனுக்கு ஒரு பெண் வீட்டார், ஒரு மணமகனுக்கு ஒரு மணமகன் வீட்டார் திருமண பொருத்தம் பார்க்குறாங்க, பெண் தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஜோதிடர்கள்கிட்ட நிறைய குழப்பங்கள் வருது. ஒரு 10 ஜாதகத்தை, ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்து ஒரு மணமகன் வீட்டார் ஒரு ஜோதிடரிடம் போறாங்க. இந்த 10 ஜாதகத்துல எந்த ஜாதகம் என் மகனுக்கு பொருந்துங்கிறது அந்த மணமகனுடைய வீட்டாருடைய கேள்வியா இருக்கும். அப்ப அந்த 10 ஜாதகத்துல எந்த ஜாதகம் பொருந்துங்கிறதையும் அந்த பிரசன்னம் போட்ட நேரத்துல சொல்ல முடியும். 10 ஜாதகத்தை நீங்க பொருத்தம் பார்த்தாலும் அதுல எந்த ஜாதகம் திருமணம் வரைக்கும் வருங்கிறதையும் இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் தெளிவா காட்டி கொடுக்கும். நம்ம ஆசைக்கு 10 ஜாதகத்தையும் பொருத்தம் பார்க்கலாம். அந்த 10 ஜாதகத்துல ஒரு 5 ஜாதகம் பொருத்தம் வருது, 5 ஜாதகம் வரல. அப்ப பொருத்தம் வந்த 5 ஜாதகத்துல எந்த ஜாதகம் முன்னேறி வருவாங்க, எந்த ஜாதகம் முதல்ல நமக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க, அந்த வீட்டார்கிட்ட போய் நம்ம பேசும்போது அது கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிப்பாங்களா சம்மதிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதையும் இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் தெளிவா காட்டும். அப்போ ஒரு பொருத்தம் பார்க்கும்போது உதயம், ஆருடம், கவிப்பு, இந்த 3ஐயும் நம்ம பார்க்கிறோம். உதயாதிபதியும் ஆருடாதிபதியும் 6, 8, 12 வந்தால் அந்த பொருத்தம் 100% தடையாதா வரும். அல்லது அதை மீறி அது பொருத்தம் வந்து ஜாதகம் நல்லா இருக்குது நமக்கு பொருத்தம் செய்தாலும் திருமணம் பண்ண பிறகு பலவிதமான பிரச்சனைகளும் இன்னல்களும் கண்டிப்பா வரும். ஒரு உதயாதிபதியும் ஆருடாதிபதியும் 6, 8, 12 வரக்கூடாது. அதாவது அதுக்கு பேர் வேதைன்னு பேர், ஆருட வேதை. உதயத்துக்கு ஆருடம் 6, 8, 12 இருந்தால் அது ஆருட வேதை. நம்ம பொருத்தம் பார்க்கும்போது உதயாதிபதியும் ஆருடாதிபதியும் 6, 8, 12 இல்லாம இருந்தா கண்டிப்பா அந்த பொருத்தத்தை நம்ம செய்யலாம். உதயாதிபதியும் ஆருடாதிபதியும் 1 இருப்பது, 3 இருப்பது, 5 இருப்பது, 7 இருப்பது, 9 இருப்பது, 11 இருக்கு. உதயாதிபதியும் ஆருடாதிபதியும் 1 சேர்ந்து இருப்பது, உதயத்துக்கு ஆருடாதிபதியோ ஆருடத்துக்கு உதயாதிபதியோ 3ஆம் பாவத்தில் இருப்பது, உதயாதிபதிக்கு ஆருடாதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது, உதயாதிபதிக்கு ஆருடாதிபதி 7ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துலயோ இருந்தா அந்த பொருத்தம் 90% நம்ம பண்ணலாம். நீங்க ஜாதகம் பார்த்து குழப்பம் பண்ணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு ஜாமக்கோல் பிரசன்னம் நீங்க கையாளுற விதம் தெரிஞ்சிருந்தா நம்ம ஒரு ஜாமக்கோல் பிரசன்னத்தை போட்ட உடனே இந்த ஜாதகம் பொருத்தம் வருது வரலங்கிறத நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். அப்போ ஒரு உதயாதிபதியும் ஆருடாதிபதியும் 6, 8, 12 இல்லாம இருந்தாவே அந்த ஜாதகம் திருமண பொருத்தத்துக்கு உறுதியா தயார் நிலையில் இருக்கு. இங்க நாகதோஷம் செவ்வாதோஷங்கிறது ஒரு பக்கம் நம்ம இருந்தாலும் அந்த உதயாதிபதியும் ஆருடாதிபதியும் வேதையாக இல்லாம 6, 8, 12 இல்லாம உதயாதிபதியும் ஆருடாதிபதியும் 1 இருப்பது, 3 இருப்பது, 5 இருப்பது, 7 இருப்பது, 9வது வீட்டில் இருப்பது, 11வது பாவத்தில் இருந்தா அந்த பொருத்தம் 100% திருமண தடையை பண்ணாது. அது எந்த தோஷம் இருந்தாலும் சரி, ரஜ்ஜு பொருத்தமே இல்லைனாலும் சரி, ரஜ்ஜு பொருத்தம் இல்லாத ஜாதகத்தை ஜாமக்கோல் பிரசன்னம் கண்டிப்பா பண்ணுங்கன்னு சம்மதிக்காது. ஒருவேளை ரஜ்ஜு பொருத்தமே இல்லை, ஆருடம் சம்மதிக்குது, பிரசன்னம் சம்மதிக்குதுன்னா அந்த திருமணம் பண்ணாலும் அந்த திருமணத்துல பிரிவினையோ பிரச்சனையோ உறுதியாக வருவதில்லை. அப்புறம் உதயாதிபதியும் ஆருடாதிபதியும் 1, 3, 5, 7, 9, 11 இருந்தா அதை கட்டாயம் நம்ம திருமணம் வரைக்கும் கொண்டு போக முடியும். இதில் இன்னொரு விதிவிலக்கு என்ன, உதயத்துக்கு கவிப்பு நல்ல பாவங்கள் இருக்கக்கூடாது. கவிப்பு என்பது நஷ்டம், சேதாரம், இழப்பு, தடை, நெருக்கடி, பிரச்சனை, பிரிவினையை கொடுக்கக்கூடிய காரகமா இருப்பதாக உதயத்துக்கு கவிப்பு நல்ல இடத்துல இருக்கக்கூடாது. உதயம் கவிப்பு 1 இருப்பது, உதயத்துக்கு கவிப்பு 3 இருப்பது, உதயத்துக்கு கவிப்பு 5 இருப்பது, உதயத்துக்கு கவிப்பு 7 இருப்பது, 9 இருப்பது, 11 இருப்பதாக வந்தா அந்த திருமணத்துல கடுமையான நெருக்கடியோ பிரச்சனைகளோ கண்டிப்பா தரும். யாரால தரும், அந்த திருமணத்தை யாரு செய்து வைக்க முன்னிக்கிறாரோ அந்த நபராலேயே அந்த திருமணத்துல பிரச்சனை உருவாக்குதுன்னு அர்த்தம். அப்போ உதயத்துக்கு கவிப்பு மறைஞ்சிருப்பது தப்பில்லை. உதயத்துக்கு 6, 8, 12 கவிப்பு இருந்தா அந்த திருமணத்துக்கு தடையை பண்றதில்லை. ஆனா உதயாதிபதியும் ஆருடாதிபதியும் 6, 8, 12 இல்லாம இருப்பது சிறப்பு. நம்ம அதை கவனமா பார்த்துக்கணும். உதயம்ங்கிறது அந்த மணமகனுடைய நிலையை குறிக்கும். உதயம் அப்படிங்கிறது மணமகனுடைய நிலைமை. உதயாதிபதி, உதயங்கிறத விட உதயாதிபதி ஒரு மணமகனுடைய நிலை என்ன, உதயாதிபதி ஒரு மணமகனுடைய குணம் என்ன, உதயாதிபதி ஒரு மணமகனுடைய
முயற்சி என்ன, அவரோட வளர்ச்சி என்னங்கிறது அந்த உதயாதிபதி தான் சொல்லுது. ஒரு பொருத்தம் பார்க்கும்போது இந்த பையனை நம்பி நம்ம பொண்ணை கொடுக்கலாமா, இல்லை இந்த பையனுக்கு பெண் கொடுத்தா நல்லா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க பெண் வீட்டார். அப்படின்னா உதயாதிபதியினுடைய நிலையை வச்சு அந்த மணமகனுடைய நிலையை நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். அதே மாதிரி ஆருடாதிபதியை வச்சு, ஆருடங்கிறது மணமகளை குறிக்கும். அப்போ ஆருடாதிபதியை வச்சு அந்த பெண்ணுடைய நிலை, அந்த பெண் வீட்டாருடைய நிலை, அந்த பெண் திருமணத்துக்கு பிறகு வளரக்கூடிய வளர்ச்சி, அப்போ ஆருடாதிபதி எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி தான் அந்த பெண்ணுடைய நிலை கண்டிப்பாக இருக்கும். உதயம் என்பது மணமகனின், உதயாதிபதி என்பது மணமகனுடைய நிலையை சொல்லும், ஆருடாதிபதி மணமகளுடைய நிலையை சொல்லும். அப்போ உதயத்தில் நின்ற கிரகம் மணமகனுடைய நிலையோ அல்லது முயற்சியோ சொல்லும். உதாரணத்துக்கு உதயத்தில் சூரியன் இருக்குன்னு வச்சுக்குவோம். மணமகன் வீட்டாரிடம் அதிகம் எதிர்பார்ப்பு இருக்கும். மணமகனுடைய வீட்டில் ஒரு மணமகன் ஒரு பெண் வீட்டாரை தேடி போறாரு, ஒரு பொருத்தம் பார்க்க ஒரு பெண் வீட்டார் வராரு. அப்போ உதயத்தில் சூரியன் இருக்குது, இந்த மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட அதிக எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்புன்னா படிப்போ அழகோ வசதியோ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை கண்டிப்பாக அவங்க வச்சிருப்பாங்க, அல்லது ஒரு பொருளாதாரத்தினுடைய எதிர்பார்ப்பாக கூட இருக்கலாம். அப்போ அந்த எதிர்பார்ப்பு என்னங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்றதுக்கு இந்த ஜாமக்கோல் பிரசனம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அப்போ என்ன மாதிரியான எதிர்பார்ப்புங்கிறத ஆருடமும் காட்டும். உதாரணத்துக்கு உதயத்துக்கு ஒரு 4ஆம் இடத்துல ஆருடம் இருக்குது, உதயத்தில் சூரியன் இருக்குது. அப்போ உதயத்தில் இருக்கிற சூரியன் எதிர்பார்ப்புன்னு சொல்லிச்சு. என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு? மாப்பிள்ளை வீட்டாரிடம் ஒரு வாகனம் கேட்கலாம், கல்யாணத்துக்கு பிறகு மாப்பிள்ளைக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு வீடு கட்டி கொடுங்க, இல்லை ஒரு நிலம் வாங்கி வைங்க, அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு என்னங்கிறதையும் ஆருடம் சுட்டி காட்டும். உதயத்தில் நின்ற கிரகம் மாப்பிள்ளை வீட்டாருடைய தன்மை என்னன்னு சொல்லும், உதயாதிபதிங்கிறது மாப்பிள்ளையுடைய நிலை என்னன்னு சொல்லும். அப்போ உதயத்தில் செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ மணமகன் வீட்டார் திருமணத்துக்கு வேகமாக இருக்கிறாங்க, ரொம்ப அவசரப்படுறாங்க, உடனே கல்யாணம் முடிச்சிடலாங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. அப்போ உதயத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய்ங்கிறது அந்த மணமகன் வீட்டாரை வேகப்படுத்தும். ஆருடத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா மணப்பெண் வீட்டாரிடம் அதிக வேகம் இருக்கும். ஒரு பொருத்தம் பார்க்குறாங்க, இந்த பெண் வீட்டார் நமக்கு ஏறி வருவாங்களா சாமி, இந்த பையன் வீட்டார் நம்மக்கிட்ட ஏறி வருவாங்களா. உதயத்தில் செவ்வாய் இருந்தால் மணமகன் வீட்டார் ரொம்ப வேகமாக இருக்கிறாங்க, தைரியமாக அந்த பொண்ணை கட்டி கொடுக்கலாம். ஆருடத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா மணமகள் வீட்டார் ரொம்ப வேகமாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு உதயத்தில் குரு இருக்குது, உதயத்தில் குரு இருந்தால் அந்த திருமணத்துக்கு பிறகு அந்த மாப்பிளுடைய வளர்ச்சி 100% நல்லா இருக்கும். பொருளாதார வளர்ச்சி, பொருளாதாரத்தை சார்ந்த முன்னேற்றம் அது கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஆருடத்தில் குரு இருந்தால் அந்த பொண்ணு வந்த பிறகு இந்த குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரப்போகுது. ஒரு ஜாமக்கோல் பிரசன்னத்தில் ஒரு திருமணம் பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த மணப்பெண் வந்த பிறகு அந்த வாழ்க்கை நல்ல முயற்சி முன்னேற்றத்தையும் தரப்போகுதுன்றது அர்த்தம். அப்போ ஒரு ஜாமக்கோல் பிரசன்னத்தில் நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். அப்போ உதயம், ஆருடம், கவிப்பு இந்த 3ஐயும் வச்சு நம்ம திருமண பொருத்தத்தில் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். வந்தவர்களுடைய எந்த ஜாதகம் அமையும், ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டார் ஒரு 10 ஜாதகம் எடுத்துட்டு வர்றாங்க. அப்போ இந்த 10 ஜாதகத்தில் எந்த ஜாதகம் அமையும்னு பார்த்தா உதயம் நின்ற நட்சத்திரம், உதயத்தில் நின்ற கிரகத்தினுடைய ராசியோ நட்சத்திரமோ அவர் கொண்டு வந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பெண்ணை நம்ம திருமணம் செய்து வைக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொன்ன போனால் ஒரு தனுசு உதயம் வருதுன்னு வச்சுக்குவோம். ஒரு மாப்பிள்ளை வீட்டார் நம்மக்கிட்ட ஒரு 10 ஜாதகம் எடுத்துட்டு வர்றாங்க ஜோசியர்கிட்ட. அந்த 10 ஜாதகத்தில் எந்த ஜாதகம் பொருந்துன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு உதயம் தனுசு உதயம்னு வச்சுக்குவோம், ஒரு சிம்மத்தில் ஆருடம் இருக்குது. அப்போ கொண்டு வந்த ஜாதகம் தனுசு லக்னம் தனுசு ராசியாவோ சிம்ம லக்னம் சிம்ம ராசியாவோ இருக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த 10 ஜாதகத்தில் எது தனுசு லக்னம் தனுசு ராசி, எது சிம்ம லக்னம் சிம்ம ராசி. அப்போ தனுசுல 3 நட்சத்திரம் இருக்கு, பூராடம், உத்தராடம், மூலம் 3 நட்சத்திரம் இருக்கு. அப்போ கொண்டு வந்த நேரத்துக்கு உதயம் பூராட நட்சத்திரத்திலேயோ உத்தராட நட்சத்திரத்திலேயோ மூல நட்சத்திரத்திலே இருந்தா அந்த வந்த நபர் கொண்டு வந்த 10 ஜாதகத்துல இந்த 3 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஜாதகம் தான் உங்களுக்கு பொருந்தும். அப்ப நம்ம எடுத்த உடனே இந்த ஜாதகம் பொருந்தும் பொருந்தாதுங்கிறத நம்ம ஜாமக்கோல் பிரசன்னத்துல தெளிவா சொல்ல முடியுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அப்போ ஒரு ஜாமக்கோல் பிரசன்னம் பலன் பார்க்கும்போது யார் திருமணத்துக்கு கேள்விக்கு ரொம்ப நெருங்கிய நபரோ அவர் தான் கேள்வியை கேட்கணும். ஒரு மணமகனுக்காக கேட்குறாங்க அப்படின்னா மணமகன் கேட்கலாம், மணமகனுடைய தந்தை கேட்கலாம், தாயார் கேட்கலாம். அப்போ அந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தினுடைய முக்கியமான விதியை என்னென்ன, கேள்விக்குரியவர் கேள்விக்கு எவ்வளவு நெருக்கமானவராக இருக்கிறாரோ அவர் கேள்வி கேட்கும்போது அந்த ஜாமக்கோல் பிரசன்னம் தெளிவான ஒரு பலனை சொல்லும். அப்ப ஜோதிடத்துல ஜாமக்கோல் பிரசன்னங்கிறது ஒரு தலை சிறந்த ஒரு சிறப்பான ஒரு முறை.
அப்போ எல்லா ஜோதிடரும் ஏதேனும் ஒரு பிரசன்ன முறையை படித்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதில் ஜாமக்கோல் பிரசன்னம் படிக்கிறது ரொம்ப சிறப்பு. ஜாமக்கோல் பிரசன்னம் சார்ந்த எந்த கேள்வியாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் கேள்வியை பதிவு பண்ணலாம். ஜாமக்கோல் பிரசன்னம் பார்க்க நீங்கள் ஒரு ஜோதிடரை நேரில் போய் அணுகி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் நின்ற இடத்துல உங்கள் கேள்வி உதயமான இடத்துல இருந்தே நீங்கள் ஒரு ஜோதிடரை தொடர்பு கொண்டு உங்கள் கேள்வி கேட்கும்போது அந்த ஜோதிடர் கணிக்கும் நேரம் சரியான நேரத்தை கணிச்சு எடுத்தாருன்னா ஒரு ஜாமக்கோல் பிரசன்னத்தில் அனைத்தையும் சொல்ல முடியும். ஜாதகத்தில் சொல்ல முடியாத விஷயங்கள் ஒரு தடுமாற்றம் கூட ஜாமக்கோல் பிரசன்னத்தில் சொல்ல முடியுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. என்னிடம் ஜாதகம் பார்க்க பிரசன்னம் பார்க்க விருப்பம் உள்ள நபர்கள் என்னுடைய நம்பருக்கு உங்களோட பேர், நீங்கள் எங்கிருந்து பேசுறீங்கன்றதையும் உங்களோட பிறந்த தேதி மாத வருடம் உங்கள் கேள்வி என்னங்கிறதையும் பதிவு பண்ணி அனுப்புனா அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.